அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்குலாம் பிடித்தமான ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, ஒரு சேமியா வச்சு நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் முத்தாஜுக்கு தானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து நெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி, நெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு அரை பாக்கெட் சேமியான்னு எடுத்து நான் வந்து அதோட சேர்த்துட்றேன். சேமியா வந்து நீங்கள் எந்த மாதிரி சேமியாவோ நீங்கள் வந்து பாயாச சேமியா நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சேமியா தாங்க இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு அந்த நெய்யிலேயே நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு போகிறேன். இது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து செவந்து வந்ததும் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளித்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இதை வந்து வேக வச்சிட போகிறேங்க. தண்ணி நீங்கள் வந்து நிறைய கட்டிடாதீங்க, உங்களுக்கு குழ நானா மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தெளித்து விட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து போதுங்க இந்த ரெசிபிக்கு. உங்களுக்கு வந்து இது நூடுல்ஸ் மாதிரி நல்லா வெந்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் குழன்னு ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு அரை லிட்டர் பாலும் அதே சமயம் நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. அதனால் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துடலாம். எந்த ஒரு கட்டிகள் இல்லாத அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி அது அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நமக்கு வந்து பாலும் நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி பால் உங்களுக்கு வந்து நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு பசும்பால் எடுத்துக்கோங்க, நல்லா திக்காக இருக்கணும். அதே சமயம் பாருங்கள், நல்லா கொதிச்சது நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து நான் அதோடு ஊற்றிடுறேங்க. நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் மேட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதோட பாருங்கள், இது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாத நல்லா கொதிச்சு நமக்கு வந்து ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வரணும். இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்து இந்த சேமியாவும் வெந்து வந்துருக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியெலாம் நிறைய கட்டிட்டிங்கன்னா இந்த சேமியா வந்து உங்களுக்கு வந்து குழன்னு ஆகிடுங்க. பாருங்கள், இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட போகிறேன். அதோட திரும்ப நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபிலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்களேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்ல அருமையாகவும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதாங்க, நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேன். அதுக்குள்ளே நமக்கு வந்து கொதிக்க வச்சுருந்தா பால் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திக்காயிடணும். ஃபைனலாக நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு சேமியா எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு மேலேயே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா பாலையும் எடுத்து கொஞ்சமாக சேர்த்துடலாம். பாதி அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்கிறேன் நான். உங்களுக்கு பால் வந்து திக்கான இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தாங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அது மேலேயே நம்ம வந்து ஒயிட் சுகர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. எந்த நட்ஸு விருப்பப்படுறீங்க அந்த நட்ஸை நீங்கள் வந்து கட் பண்ணி மேலே கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்ப இன்னொரு பேட்ச் எடுத்து சேமியான்னு எடுத்து போட்டுட்டு திரும்ப இன்னொரு ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்ருக்கேங்க. ஃபைனலாக இருக்கிற பால் எல்லாத்தையும் நான் வந்து ஊற்றிடுறேன். நான் வந்து இன்றைக்கி பாதாம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த நட்ஸ் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே எடுத்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அதோடு எடுத்து நம்ம வந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான ரெசிபி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.